அதிமுக எந்த நடவடிக்கையும் பயப்பட மாட்டான் சார். நீ அதிமுக இந்த ரைடை வச்சு அதிமுக தொண்டனை நீங்கள் அசைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களுக்கு பயம் வந்ததுனால இன்னி ஒவ்வொருத்தராக நீங்கள் அசைச்சு பார்க்குறீங்க. அதிமுக தொண்டா ஆலமரம் வேறு மாதிரி அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பிப்ரவரி 25ஆம் தேதி காலை முதல் சோதனை நடத்தினர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டுடன் அதிகாரிகள் 9 பேர் அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை மேற்கொண்டனர். சோதனை நடைபெறும் நேரத்திலேயே அவரது இல்லத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, செங்கோட்டையன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 13 மணி நேரத்திற்கு பிறகு அதிகாரிகள் வெளியேறிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் அம்மன் அர்ஜுனனை உற்சாகமாக வரவேற்று மாநில அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மன் அர்ஜுனன், இது சோதனைங்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பண்றாங்க. 2,75,00,000 அக்கௌண்ட்ல இருக்கு. எதுவுமே நான் 2016 அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். 2021 நான் அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். எல்லாமே அக்கௌண்ட்ல இருக்கு. அவங்க சோதனையில் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொசீஜர் 7 மணிக்கு தான் வெளியே போகணுங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்களோடைய எதுவுமே இல்லை. எல்லாமே நான் சட்டப்படி கரெக்டாக தான் இருக்குது. எந்த வித எதுவும் இல்லை. அதில் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் போய் எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ரெக்கார்டிக்கலாக என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது அப்படியே எல்லாமே கணக்கில் ஒன்றுமே பறிமுதல் செய்யலை. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனாங்க. ஜெராக்ஸ் காப்பி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வேறு எதையுமே எடுக்கலை. என்னோடய பேன் கார்டு, அக்கௌண்ட்ஸ் புக்கு, பாஸ்புக்கு, பாஸ்போர்ட்டு இது எல்லாமே ஒரு 22 ஐட்டங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி, நகல் காப்பி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வேறு எதுவுமே பறிமுதல் பண்ணலை. எல்லாமே அவங்க பார்த்தாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. வழக்கு எனக்கு போடவே இல்லை. நேற்று தான் போட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க. அந்த தகவலும் தெரியல. காலையில் 6:20க்கு நான் வாக்கிங்கில் இருக்கும்போது தான் என்னை கூப்பிட்டாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு என்னை கூப்பிட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த ரைடு. எங்கள் அதிமுக தொண்டர்கள் எப்போவுமே நீங்கள் எத்தனை ரைடு கொடுங்க, எத்தனை சோதனை வந்தால் சோதனையில் சாதனையாக்குறது தான் எங்கள் தொண்டர்களுடைய வேலை. இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்சவே மாட்டோம். இன்னும் எத்தனை ரைடு வேணாலும் விடட்டும். இல்லை கூப்பிடல. அவங்க எதுவுமே சொல்லலை. காப்பியை கொடுத்து இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே கேட்கல. அதான் தெரியல. இது முழுக்க அரசியல் தான் சார். அவர் என்ன சார் அழகாத்தான் சொன்னார். அவர் ஒற்றுமையாக தானே இருக்கோம். அவர் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் நீங்கள் மீடியா தான். நீங்கள் அவர் நேற்று கூட நான் பார்த்தேன். அவர் பாவம் அந்த காருக்குள்ளே உட்காந்துக்காரு. நீங்கள் போய் அந்த உங்கள் லோக்கோ உள்ளே தள்ளுறீங்க. அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னார். நீங்கள் தான் இப்போ உங்களுக்கு தீனி வேணும். நீங்கள் கூட காலையில் ஒரு டிவியில் எந்த டிவின்னு சொல்ல தேவையில்லை. தோண்டன்னாங்க. எனக்கு எங்கேடா தோண்டா ஒன்றும் இங்கே கடப்பாறையெல்லாம் வரலையே. தோண்டன்னு போடுறீங்க. ஆனால் அதிமுக செய்தி எதையாச்சும் போடுறீங்களா? ஆனால் இன்றைக்கி போடுவீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் இந்த செய்தி போடுவீங்க. சந்தோஷம். அதாவது நடுநிலைமையாக இருங்கன்னு தான் எங்கள் பொதுச்செயலாளர் எப்போ பார்த்தாலும் சொல்கிறாரு. அவருடைய செய்தி இந்த விஷயம் போடுங்க. எங்களுக்குள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். எங்களுடைய பொதுச்செயலாளர் இன்றைக்கி கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதுக்கு நான் ரொம்ப நன்றி. எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் எனக்கு வந்து பக்கபலமாக தைரியம் கொடுத்து சென்றார்கள். எங்களுடைய கட்சி தொண்டர்கள், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்குமார், ஜெயராம், AKS, சூலூர் கந்தசாமி போன்ற அத்தனை மாநில மாவட்ட நிர்வாகிகள்லாம் தாமன் அங்கே போய் ஜெயராமன் எல்லாரும் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு காலையிலிருந்து இதுவரை இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்த அவரோடு சேர்ந்த எங்கள் பகுதி டிவிஷன் அத்தனை கட்சி தோழருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த கேஸை நான் கண்டிப்பாக அவங்க எங்கே கொடுக்குறோம் கோர்ட்டில் நான் சந்திப்பேன். இருக்கட்டும். அதிமுக எந்த நடவடிக்கையும் பயப்பட மாட்டான் சார். நீ அதிமுக இந்த ரைடை வச்சு அதிமுக தொண்டனை நீங்கள் அசைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களுக்கு பயம் வந்ததுனால இன்னி ஒவ்வொருத்தராக நீங்கள் அசைச்சு பார்க்குறீங்க. அதிமுக தொண்டா ஆலமரம் வேறு மாதிரி அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். சரியா? போயிட்டு வாங்க. நீங்களும் வந்ததுக்கு